தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2001. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முன்வைப்புத் தொகை வங்கி வரைவோலையாக இணைக்க வேண்டும். அலுவலக நேரத்தில் பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட பிற்பகல் மணி வரை பெற்று கொள்ளப்படும். வெளியிடப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க மனு. சிறப்பு சுருக்கங்கள். கொண்டு வர துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும். எழுதும் கடிதம் தயாரிக்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். பொறியாளர்கள் தேவை. பட்டப்படிப்பும் முன் அனுபவமும் கல்வி தகுதி. அனுபவத்திற்கேற்ப சம்பளம். விளம்பரம் கண்ட நாட்களுக்குள் சான்றிதழ்களுடன் அண்ணா சாலை என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விளம்பரம் தயாரிக்க விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். ஏற்றிக்கொண்டு மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தனர். அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கவலைக்கிடமாக இது குறித்து காவல்துறை வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டுள்ளார். நேரில் பார்த்தவாறு விவரித்த 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். கலந்து கொண்டு மேதகு ஆளுநர் உரையாற்றியதாவது: நாட்டு மக்களுக்கும் இரவும் பகலும் எண்ணி பார்க்கும்போது சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழக அரசும் வேலை வாய்ப்பு, பண உதவி இந்த நேரத்தில் போன்ற துறைகளிலே இராணுவ துறையிலும் வளர்ச்சி உதவியை முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் நிற்க முடியும். இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். 10 seconds, 5 seconds, get ready, start. 1. சென்னை நகரின் தெருக்களில் 10,000 குடிநீர் தொட்டிகள் கட்டும் வேலைக்காக ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முன்வைப்புத் தொகை 3000 ரூபாயை வங்கி வரைவோலையாக இணைக்க வேண்டும். ஒப்பந்த புள்ளிக்கான படிவங்களை அலுவலக நேரத்தில் இலவசமாக பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மே திங்கள் 5ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரை பெற்று கொள்ளப்படும். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் கொள்முதல் மேலாளர் அவர்களால் வெளியிடப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. 2. சென்னை புறநகர் மின்சார ரயிலில் அலுவலக நேரங்களில் கூட்ட நெரிசல் காரணமாக பயணிகள் அவதிப்படுகின்றனர். புகைப்பிடிப்பவர்களால் மற்ற பிரயாணிகளுக்கு சுகாதார கேடு விளைகிறது.
பிச்சைக்காரர்களின் கொள்ளைகளும் அதிகம். திருடர்கள் மற்றும் பழம் விற்போரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இத்தகைய இடர்பாடுகளை போக்கவும் சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையில் அகல ரயில் பாதை திட்டத்தை கொண்டு வர துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் செயலாளர் ரயில் பயணிகள் பாதுகாப்பு சங்கம் வேப்பேரி சென்னை அவர்களிடமிருந்து பொது மேலாளர் தென்னக ரயில்வே அவர்களுக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. 3. ரமணா கட்டுமான கழகத்திற்கு பொறியாளர்கள் தேவை. பட்ட படிப்பும் சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைப்பதில் 10 வருட முன் அனுபவமும் அவசியம். வயது 40. கல்வி தகுதி மற்றும் அனுபவத்திற்கேற்ப சம்பளம் வழங்கப்படும். இதர சலுகைகள் தனி. விண்ணப்பிக்க விரும்புவோர் விளம்பரம் கண்ட 7 நாட்களுக்குள் உண்மை நகல் சான்றிதழ்களுடன் தலைமை மேலாளர் ரமணா கட்டுமான கழகம், அண்ணா சாலை, சென்னை என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டும். விளம்பரம் தயாரிக்க. 4. திண்டிவனத்திலிருந்து மணல் ஏற்றிக் கொண்டு வந்த லாரி மேல்மருவத்தூர் அருகே கோயில் திருவிழாவை காண நடந்து சென்ற பாதசாரிகள் மீது மோதியதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தனர். குடிபோதையில் லாரியை ஓட்டியதே காரணம் என்று தெரிகிறது. காயமடைந்த 2 குழந்தைகள் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இது குறித்து காவல்துறை ஆய்வாளர் ராமலிங்கம் வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். விபத்தை நேரில் பார்த்தவாறு விவரிக்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3 ஒரு பாகம் படிக்கப்படும். seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. கொடிநாள் விழாவில் கலந்து கொண்டு மேதகு ஆளுநர் உரையாற்றியதாவது: நண்பர்களே,
ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொடிநாளை கொண்டாடி வருகிறோம். இந்த நாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இருப்பினும் இதனுடைய சிறப்பை உங்கள் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துவது நல்லது என்று நான் கருதுகிறேன். இவ்விழாவின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சில செய்திகளை தெரிவிப்பது என்னுடைய தலையாய கடமையாகும். நமது நாட்டு இராணுவ வீரர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக இரவும் பகலும் அயராது விழிப்புடன் எல்லையோரங்களில் காவல் காத்து வருகிறார்கள். கடும் பனியிலும் குளிரிலும் அவர்கள் ஆற்றி வரும் பணி மகத்தானது. நாட்டின் பாதுகாப்பே முதல் பாதுகாப்பு என்ற எண்ணம் அவர்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வேரூன்றி இருப்பதை அவர்களின் உயிர் தியாகத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். தமது உயிரை துச்சமென மதித்து நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யும் இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தை காப்பது இந்திய நாட்டு குடிமக்கள் ஒவ்வொருவரது கடமையாகும். நாட்டை காக்கும் பணியில் ஈடுபடும் போது போர்க்களத்தில் பல வீரர்கள் தங்களது உடலுறுப்புகளை இழந்து விடுகின்றனர். அவர்களின் நிலையை எண்ணி பார்க்கும்போது நம் கண்கள் புலமாகின்றன. அதே போன்று தந்தையை இழந்து வாடும் குழந்தைகளை பேணி காப்பது நம் அனைவரின் உரிமையும் கடமையும் ஆகும். போர்க்களத்தில் வீரதீர செயல்களை செய்து வீரத்தை நிலைநாட்டிய இராணுவ வீரர்களுக்கு அரசாங்கம் பல பதக்கங்களை குடியரசு தின விழாவில் அளித்து அவர்களை கௌரவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதோடு அவ்வீரர்களின் குழந்தைகளின் படிப்புக்கும் உத்தியோகத்திற்கும் தேவையான உதவிகளையும் அரசாங்கம் செய்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த கார்கில் போரில் கூட நூற்றுக்கணக்கான வீரர்களை பலி கொடுத்த பின்பே நம் நாடு வெற்றி கொடியை நாட்ட முடிந்தது. அவ்வாறு போரில் இறந்து போன வீரர்களில் தமிழகத்து வீரர்களின் தீர செயல்கள் பாராட்ட தகுந்தவையாக இருப்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம் தமிழக அரசும் அவ்வீரர்களின் குடும்பத்திற்கு இலவச வீடு, வேலை வாய்ப்பு, பண உதவி போன்றவற்றை அளித்து அவர்களது குடும்பத்திற்கு வேண்டிய பாதுகாப்பை அளித்து வருவதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்வது பொருத்தமுடையதாக இருக்கும் என்று கருதுகிறேன். நம் நாடு பொருளாதாரம், கல்வி, சமூக நல்வாழ்வு, மருத்துவம் போன்ற துறைகளிலே வெகு வேகமான முன்னேற்றத்தை அடைந்து வருவதோடு இராணுவத் துறையிலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. இவ்வளர்ச்சி தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் இந்தியா ஒரு பெரிய வல்லரசு நாடாக ஆசிய கண்டத்தில் திகழும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இத்தகைய மாபெரும் பணியில் ஈடுபட்டுள்ள நமது நாட்டின் இராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு குடிமகனும் தன்னாலான உதவியை செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் நம் தாய்நாடு உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கின்றேன்.
வணக்கம். ஸ்டாப்.